முத்து நகையே முழு நிலவே முத்து விளக்கே பொடி மலரே. இந்த ஆளுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இன்னமுமா போகாம இருக்கியா? நான் தான் இங்கே வெயிட் பண்ணிக்கிறப்பேட்டு சொன்னனா இல்லையா? கூறு கட்டவன் நாமளே போன் அடிச்சா கெத்து போயிருமே. சரி கொஞ்ச நேரம் பார்ப்போம். இல்லைண்டா கெத்த விட்டு கொடுத்ததே ஆகணும். வேற வழி என்ன பண்றது? லவ் பண்ணிட்டமே. என்ன இப்பவே போடுங்காயமா உட்காந்துருக்கா? அவன் போய் 2 மணி நேரம் கூட இருக்காதே. புதுசாக கல்யாணம் ஆனவங்கள அப்படித்தான் இருக்கும். நீங்களே சொல்லிக்கிருக்கீங்க. எனக்கு என்னமோ அவங்க அந்யூன்யமா இருக்க வரையும் தோணுது. நீ இப்படியே நினச்சிக்கிட்டே தெரி. அப்படிலாம் கிடையாதுக்கா. நடிக்கிறவங்க இருந்தாலும் ஒரு அளவுக்குதே. ரொம்ப நடிக்கணும்ட்டு அவங்களுக்கு ஏதாவது அவசியமா என்ன? இப்படி காலங்கத்திலே போனதுக்கிட்ட உட்கார்ந்துட்டு ஏதாவது இருக்கா என்ன? எப்படியும் அவன் போனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறக்க. உங்களுக்கு அம்புடி சந்தேகமாக இருந்தா செத்த நேரம் விட்டு நாமளே கேட்போம். என்னத்தை கேட்க போறியோ? சரி என்னோட பண்ணு. அதுக்குன்னு போன தூக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிற வேண்டியதா? வீட்டில் எந்த வேலையும் பார்க்க வேணாமா? போய் வேலையை பார்க்க சொல்லு. அப்புறமா புருஷன்ட்ட பேச சொல்லு. நீ ஏன் அந்த பிள்ளையை ஒரு மாதிரி எதிரி மாதிரியே பார்க்குறிய? நல்ல பிள்ளைதே. அதெல்லாம் சொன்னபடி எல்லாமே கேட்கத்தான் செய்யுது. சொன்னபடி எல்லா பிள்ளையும் கேட்கத்தான் செய்யும். அதுக்காக அப்படியே விட்டு கொடுத்து போடணும்னு வச்சுக்கோ. நம்ம தலையில மழை வர சுட்டு போயிருவாளுங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என் அத்தை இருக்காக, எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டியதே. புருஷன் ஊருக்கு போயிருக்கியா? போன் காலுக்காக வெயிட் பண்ணிக்கிறதுக்குலாம் தப்பே கிடையாது. அது வாட்டில் உட்காந்துக்கட்டும். அதுக்கு தோணுச்சுன்னா வேலை செய்யட்டும். நம்ம போய் நீங்கள் அதை செய்தா இதை செய்தான்னு எதையும் நம்ம பிள்ளைக்கு சொல்ல வேணாம். நாமளும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. அதுக்காக உன் பொம்பளை பிள்ளை போய் இன்னொரு வீட்டில் எப்படி இருந்தால் செவனி சேர்த்து விடுவாங்க என்ன? அப்படிலாம் நான் ஒன்றும் என் பிள்ளைய வளர்க்க மாட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது என்ன. அந்த பிள்ளைக்கு தோணும் போது வேலை செய்யட்டும். நான் மற்ற மாமியார் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தான். நீ இப்படியே தெரி. உனக்கு என்னத்த சொன்னாலும் புரிய போகிறது கிடையாது. போ உன்ட சொல்லி எனக்கா என்னோட ஜீவன் போகும். நான் வயல் வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கு இங்கே வயலுக்கு போறிய? மாமா வந்து அனுப்பிவிட்டோம்ல காலையிலேயே. அவர் தானே சூப்பரா வயலுக்கு போனாரு. கொல்ல போய் பாருங்க. என்ன பண்ணிக்கிருக்கிய? துணி தானே காய போட வந்தோம். எப்படி கொடியட்டும்? அதே தூக்குனே தப்பாக்கும். நான் தூக்க கூடாதா? அவனும் அப்படி சொல்லவே இல்லையா அழகன்? அப்புறம் என்ன? துணியை மட்டும் காய போடுற வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். பாத்தியா என்ன சொன்னேன்? வயலுக்கு போண்டு சொன்னா இங்க 2 பொண்டாட்டி துணி காய போடுறாங்களாம். அவங்கள தூக்கிக்கிட்டு நிக்கிறாங்களாம். பாத்துக்க. விடுங்கக்கா. இந்த காலத்துலயும் மட்டும் அந்யுன்யமா நிக்கிறாங்களே நினைச்சு சந்தோஷப்படுங்க. நம்ம புருஷங்களே அப்படியே இருக்காங்க. அவங்க பண்றதை நான் தப்பு சொல்ல விரும்பல. அதுக்காக இப்படியா வேலையை விட்டுவிட்டு? வயசானவனா அப்படித்தேன். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற கூடாது. வாங்க போவோம். என்னை கூட்டிட்டு வந்து காட்டுறிய பத்தியா? உங்களை என்னத்த சொல்ல? என்னமோ சரிதே வா. போது அழகன், இறக்கி விடுங்க. கையும் வலிக்க போகுது. வலிச்சிட்டு போகுது. என் பொண்டாட்டி என்ன யானை கணத்துக்கா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடி. ரொம்பவே என் மேல பாசம் உங்களுக்கு. இறக்கி விடுங்க அழகன். நான் என் பேத்திக்கிட்டு போகணும். பாவம் தனியா உட்காந்துக்கிருப்பா. தனியாலும் உட்காந்துக்கிற மாட்டாங்க. புருஷங்கிட்ட பேசுறதுக்காக காத்துக்கிருப்பாங்க. ஏன் அழகன், சிலருக்குலாம் நம்மளை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கும்ல. இந்த வயசுலயும் நம்ம இப்படி லவ் பண்ணிக்கிறது இருந்தா இருந்துட்டு போட்டோம். அடுத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வாழ்றதே வாழ்க்கை. அதாவது ஒரு சிலருக்குலாம் வாழ்க்கை எப்படி வாழணும்னே தெரியாம சிலரெல்லாம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிப்பாங்க. அதுக்கு மத்தியில இந்த வயசுலயும் இப்படி காதலர்களா இருக்கிறதுல தப்பு இல்ல. நிறையாத்தையும் தத்துவம் பேசுறிய. ஏன் என்னை பாக்குறதுக்கு முன்னாடி வேற யாரையாவது பாத்துக்கிட்டீங்களா என்ன? ஐயோ அப்படிலாம் ஒரு தப்பு நான் செய்வேனா? என்னைக்குமே என் அழகிதேன். போங்க அழகன், எனக்கு ஒரு வெக்கமா இருக்கு. அப்படியே வெக்கப்படுகிட்டே இருந்தீண்டா. இறக்கி விடுங்க அழகன். புரியாது. வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில, சரசங்கள் பயில, மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, செஞ்சம் எனும் வீணை பாடுதே தோடி. சந்தோஷ சாம்ராஜ்யமே. அண்ணா நாய் ஏண்டா என்ன சேட்டிங்கோ? ரொம்ப நேரம் போன பார்த்து பல்ல காமிச்சுக்கிறிய? ஆமா வாணி அப்படி கிளக்கிட்டு சேட்டிங் பண்ணிட்டாலும் ஆன்லைன்லயே இருக்கா. ஆனா பேசவும் மாட்டமா யோசிச்சிருப்பா போல. ஊருக்குதான் போலீஸ்காரன். எனக்கு பைத்தியக்காரன் நினைக்கிறேன். ஏன் ஆன்லைன்ல
அது எப்படி உங்ககிட்ட பேசுறதுக்கே அண்ணி வெயிட் பண்ணிக்கிருப்பாங்கன்னு கரெக்டா சொல்றீங்க. வேற ஏதாவது சொல்லிய கூட வந்திருக்கலாம். ஏன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட பாத்துருக்கலாம். அப்படி கூட இருந்திருக்கலாம்ல. சரி உனக்கு தெரியாதுடா, அவளை பத்தி எனக்கு தாண்டா தெரியும். அவ ஒரு வீம்பு பிடிச்சவ. சொல்ல போனா தான் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்க மாட்டான். முதல்ல தனக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் எல்லாத்தையும் செய்யணும்னு முதல்ல நினைக்கிற ஆளு. ஓ அப்படி எப்படி நீ கல்யாணம் 5 மாசம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிய? எப்படி இதெல்லாம் கொஞ்சம் கத்துக் கொடுக்குறேன், நமக்கு தேவைப்படும். இல்லை என்ன என்ன உனக்கு படிக்கிறது இப்ப சென்னைக்கு போயிருக்க, உடனே கல்யாணத்து வாழ்க்கைக்குள்ள போய்க்கிருக்கா, கம்பெனி உன உரிச்சு விடுவேன். அண்ணே என்ன இப்ப யானே எனக்கு கல்யாணம் கொஞ்சம் சொன்னீடா, என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். சொல்லுங்க இப்படி சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டிய? அப்புறம் கேட்கறது அப்ப நினைக்காதீங்க, ஆரம்பத்துல விருப்பம் இல்லாமதே அன்னி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்ப எப்படின்னு தெரியல. சரி ஓகே, சரி என்னன்னு சொல்லுங்க, எப்படி 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 இதை சொல்றதுக்கு என்ன மச்சி இருக்கு? எனக்கு முத கல்யாண பேச்சு எடுக்கும் போதே எனக்கு அவரை பிடிக்கலன்னு சொன்னேன். ஏன்னா அவருக்கு எனக்கு மோதல்லதே ஆரம்பிச்சிச்சு. கடைசி வரைக்கும் அது மோதல்லதே போய் நிற்கும்னு நினச்சேன். ஆனால் கடைசியாக அது கல்யாணத்தில் வந்து முடியும் நான் நினைக்கல. சரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிதே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் மாற மாட்டேன் அப்படின்ற பிடிமானத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை மாறுங்கிறத கதிர் மூலமாகவே எனக்கு தெரிஞ்சது. அப்படியே என்ன ஆளை மொத்தமாக மாற்றி போட்டாரு. சரி நீ சொல்றதுதான் சரிதேன், ஆனால் நீ மாறவே மாட்டேங்கிற பிடிமாட்டத்தில் தானே இருந்த. பிறகு எப்படி மாறின? நான் அப்படித்தாண்டா நினைச்சேன். அப்படித்தான் இவன் மாற மாட்டா. ஏன்னா ஆரம்பத்துல அம்புட்டு மோசமா நடந்துக்கிட்டா. எப்படியும் மாற மாட்டா, இப்படி ஏதாவது நம்ம வாழ்க்கை செவத்துல எடுத்து சாணி கலக்காதே நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிருந்தேன். சரி அவங்க மாறுறதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் தெரியுமா? ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே காரணம் இல்லாமலாம் நடக்காது. கண்டிப்பா ஒரு காரணம் இருந்திருக்கும். அந்த காரணத்தை மையமா வச்சுதான் அவங்க மாறினதுக்கே ஒரு பெரிய குறிக்கோளாவே இருக்கும். அது என்ன காரணம்? பொறுமை ஒண்ணுதே. அப்பதான் வேற எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனேயும் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சிலர்லாம் நினைப்பாங்க. ஏன் இந்த உலகத்தில் முக்கால்வாசி பொம்பளைகளோட உணர்வுகளுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. பிடிச்சி கல்யாணம் பண்ணாலும் பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் ஒரு வருஷத்தில் ஒரு பிள்ளையை பெற்றரணும். இதுதான் உலக நடைமுறை. ஆனால் எனக்கு அவங்க கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஃப்ரீடம்னா சுதந்திரம், ஸ்பேஸ், இட ஒதுக்கீடு அப்படி கொடுத்தாங்க. இதை நீ செய், இதை நீ பண்ணு அப்படின்னு என்னை கண்ட்ரோல்லாம் பண்ண கிடையாது. உனக்கு பிடிச்சிருக்கா இதை பண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. அப்புறம் இந்த குழந்தைங்கிற விஷயத்துல தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவர் அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக ஸ்பேஸ் கொடுத்தாரு. அந்த விதத்தில் தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுலையுமே பொறுமை வேணும் அப்படிங்கிறத அவரை பார்த்து இன்னும் அதிகமாகவே கற்றுக்கிட்டேன். சரி இந்த அளவுக்கு அவன் மனசை புரிஞ்சு வச்சிருக்கேல, நான் ஒன்று கேட்குறேன். அந்த 5 மாதத்துக்குள்ளே உன்னை எப்படி மாற்றினவங்கிட்ட உன் வாழ்க்கையை முழுசாவே நீயே ஒப்படைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கிடையாது. உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? அதாவது கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டா அவ்வளோதான், அடுத்தடுத்துட்டு வாழ்க்கை போகக்கூடாது. கல்யாணத்துக்கு பிறகு 2 பேத்துக்குள்ள புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். புரிதல் இருந்தால் மட்டுமே நம்ம அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கைய அந்த கல்யாணங்கிற அந்த பந்தத்தில் கொண்டு போய்கிட்டே இருக்க முடியும். புரிதல் இல்லைண்டா தேவையில்லாம வழி மாறி போய்கிட்டே இருக்கும். இங்கே நிறைய டைவர்ஸு இதனாலதான் ஆயிக்கிறது. அதனாலதான் பொறுமை, எதுலையுமே பொறுமை இருந்தாண்டா நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும். உன் அன்னிக்கிட்ட நான் எதிர்பார்க்கறது எல்லாமே காதல் மட்டுமே, வேற எதையுமே நான் அவகிட்ட இருந்து எதிர்பார்க்கல. அப்படி ஒரு வேளை நான் வேற விஷயத்துல எதிர்பார்த்து அவளை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும்னா இனி யாரும் அவ என் கூடயே இருந்திருக்க மாட்டான். வேற லெவல்னே நீங்க, வேற லெவல். இந்த அளவுக்கு கூட பொண்டாட்டியை ரசிச்சு லவ் பண்ண முடியும்னு உங்களை பார்த்துதான் கத்துக்க முடியுது. சரி நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ஒர்க் ஆகும். ஆனா உங்களுக்கு பொறுமையெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எல்லா விஷயத்துலயும் அவசரமே. அப்படித்தான் இருக்கக்கூடாது. ஆம்பளைக்கு பொறுமையை இழந்துட்டா பொம்பளைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால என்னைக்குமே பொறுமையை மட்டும் இழக்கக்கூடாது. அவசரம் இருக்கணும் இல்லைன்னு சொல்லல. எந்தெந்த விஷயத்துல அவசரம் இருக்கணுமோ அந்த விஷயத்துல மட்டும்தான் அவசரம் இருக்கணும். தேவையில்லாததுக்குள்ள அவசரப்பட்டு நம்ம நிதானத்தை இழந்துட்டோம்னா நம்ம கையில ஒண்ணுமே இருக்காது. பரவாயில்ல, நீங்க போலீஸ்காரன் மட்டும் தான் நினைச்சேன். நல்ல ஒரு எழுத்தாளர்னு எனக்கு இப்பதான் தெரியும். இல்ல இன்னும் பொசுக்குள்ளி எழுத்தாளர் இல்ல என்ன எனக்கு எழுத்தாளர் தெரியுதா? இன்னைக்கு காதல் காவியத்தை பத்தி கொஞ்சம் எடுத்து விட்டா எழுத்தாளர் தானே. அப்படிலாம் கிடையாதுடா. ஏன்டா நீ வேற போலீஸ்காரனே என்ன யாருக்காகவும் என்னையெல்லாம் நான் மாத்திக்கிற மாட்டேன். அன்னிக்கிட்ட மட்டும் இறங்கி போவீங்களோ? அது பொண்டாட்டிக்கிட்ட இறங்கி போற புருஷன் குறைஞ்சு போனதா எந்த சரித்திரத்திலையும் இடம் இல்லையே. அதே மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட மட்டுமே ஒரு கணவன் தோக்க முடியுமே தவிர வேற யாருக்கிட்டையும் தோக்க முடியாது. இதுதான் உண்மை. அதனால பொண்டாட்டிக்கிட்ட எத்தனை தடவை தோத்து போனாலும் அது தப்பே இல்லடா. இது ஒரு முக்கியமான விஷயம். பொண்டாட்டிக்கிட்ட தோத்து போறவன் வாழ்க்கையில ஜெயிப்பியான். அதுதான் உண்மை. இதுதான பாயிண்ட். அண்ணே நீங்க வேற லெவல் பாஸ்.
போதுங்க, ரொம்ப புகழ்ந்தது அதை படிக்க வேலையை பாடுறா. இன்னும் அண்ணி வேற போன் அடிக்கல, அதுக்கு வேற வெயிட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அடிக்கல என்ன, நீங்க அடிச்சு பேசுங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், இப்ப பேச வேணாம். இப்ப தானே வந்தோம், அந்த 2 மணி நேரம் கூட இருக்காது என்ன, பேர வடிப்போம். இப்ப வேண்டாம், ஒண்ணு ஹோட்டலுக்கு போயிட்டு அப்புறம் அடிச்சு பேசுவோம். இப்ப பேசணும்னா ரொம்ப ஓவரா பண்ணுவான். சிறந்த கப்பல்ஸ்கான விருது உங்களுக்கு தருவாங்க நினைக்கிறேன். சரி, நல்லாவே இருக்கு. இந்த புரிதல் கடைசி வரைக்கும் இருந்தா வாழ்க்கை சொர்க்கம். அப்படி இல்லை அம்மாச்சி, நம்ம வாழ்க்கையில தேர்வு மட்டும் சரியா இருந்திருந்தா அதோட முடிவு என்னைக்குமே பாசிட்டிவாகவே இருக்கும். நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேர்வை நம்ம தேர்ந்தெடுக்கிற விதத்தில் இருக்கு. அப்பா என்ன வசனம், என்ன வசனம். சரித்தா, சரி சரி வா. ஓ மாமியாரி 2 பேரும் கத்திட்டு கிடக்குறாளுங்க. துணியை பூரா துவச்சு போட்டதுக்கு அங்க என் அழகன் கூட ரொமான்ஸ் பண்றேன்ட்டு பேசி விட்டாளுங்க. ஆனா எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. இந்த காலத்துலயும் இப்படிலாம் இருக்கீங்களே. அதான் காதலிக்கும் மனுஷங்களுக்கு வயசானாலும் காதலுக்கு வயசாகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கும் என் அழகனுக்கும் எம்பிட்டு வயசானாலும் சரி எங்களோட காதல் என்னைக்குமே அந்த சுவரில் எழுதுற சித்திரங்கன கதை. நீங்களே டைலாக் சூப்பராக பேசுறிய, என்னை மட்டும் சொல்றிய. அப்புறம் அம்மாச்சி, இன்னொரு முக்கியமான விஷயம். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என்னை யாருமே மதிக்க மாட்டேன்னு சொல்கிறத விட யாருமே என்னை ஒரு ஆளாக வந்து நினைக்க மாட்டிய, நான் கொஞ்சம் திமிர் பிடிச்ச ஆள் அப்படி இப்படின்ட்டு எதாவது நினச்சதே நான் இருந்தேன். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு எல்லாமே சரி வர அமைஞ்சது உங்களால் மட்டும்தான். வீட்டுக்குள்ள வரும்போது படி எட்டி விட்டோன்னையும் இவ என்ன மருமக அப்படின்னு சொல்லி பெரியத்தை கேட்டாங்க. நான் அதை பெருசாக எடுத்துக்கிறல. ஆனால் இப்போ போக போக எல்லாத்தையுமே அனுசரித்து போகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அம்மாச்சி, நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். இதை முந்தானத்தே அவர்கிட்ட சொல்லலான்னு தான் போனேன். ஆனால் அவர் ஏதாவது நினச்சிக்கிருவாரோன்னு தான் அமைதியாகிக்கிட்டேன். என்ன அது அது என்னத்தா, எதுக்கு இப்படி தயங்கி இருக்க? இப்படி தயங்குறடா. இனி யாருக்காக இல்லைனாலும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் கொண்ட இந்த குடும்பத்துக்காகவாது ஒரு வாரிசை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி சீக்கிரமாவா? ஆமாம் அம்மாச்சி, போதும். எனக்காக அவர் அவமானத்தை தாங்கினது போதும். இதுக்கு மேலேயாவது என் புருஷனை நான் விட்டு கொடுக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என் வாழ்க்கையை நான் தொடங்கவே போகிறேன். அவர்கிட்ட நான் டைம் கேட்டேன். இதுக்கு மேலே அவரை நான் காக்க வைக்க விரும்பல. அவர் ரொம்ப பாவம். எனக்காக நிறையாவே அவரை செஞ்சிட்டாரு. அவருக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லை. அவருக்கு நான் செய்ய போகிற ஒரே விஷயம் அவருக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுக்கறது மட்டுமே. ரொம்ப சந்தோஷம்தா. இந்த மாதிரி ஒரு வார்த்தை உன் வாயிலேருந்து வராதாண்டி எம்பிட்டோ நாள் எங்கி கிடக்குறோம். சரி, இதெல்லாம் மாமியா கறிகளுக்கு தெரியாது. கூடிய சீக்கிரத்தில் அப்போ நம்ம வீட்டில் குவாக்கவாதே என்ன? போங்க அம்மாச்சி. நீ என்னை 10 மாசம் சுமந்து பெத்தேன்னு மட்டும் சொல்றியே. நீ 10 மாசம் என்ன சுமந்து ஒரு பிரயோஜனம் இல்லைம்மா. ஏன் ஆசைக்கு குறுக்கா நிற்கும் போது நீ எப்படிமா என்னை 10 மாசம் சுமந்து பெத்தேன்னு வாயால சொல்லலாம்? சரிதான், எந்த பேரண்ட்ஸும் லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டாங்க தான். இந்த காதலுங்கிற ஒரு விஷயம் ஒருத்தர் மேல ஒரு தடவை உண்மையா வந்துட்டா அது எப்போதுமே மாறாதுமா. இனி உங்களுக்கு குழந்தையே பிறக்காது. ஒருவேளை அப்படி பிறந்தாலும் ஏதாவது குறைபாடோட தான் பிறக்கும். கூடாது. நான் என் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டேன்ல. என் அம்மா பாவம் தானே. எனக்கு ஒன்று சொன்னீங்கள, எனக்காக அம்மாவையும் அம்மாக்காக என்னையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு. அது உண்மைதாண்டா. அன்னைக்கு நீ எனக்கு பெருசா தெரிஞ்ச, இப்போ என் அம்மா எனக்கு பெருசா தெரியுது. என்னை பெத்துக்கிறதுக்காக எங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அம்மா கிட்ட பேசணும் போல இருக்குடா. நான் அதுகிட்ட பேசாம இருந்ததே கிடையாது. சண்டை போடுவோம். 2 நாள் கூட அதுக்கிட்ட நான் பேசாம இருந்ததில்ல. ஆனா என்னையோட 4 நாள் ஆச்சு. கஷ்டமா இருக்குடா. இப்போ என்ன, அம்மா கிட்ட பேசணும் அவ்வளோதானே. நீ போய் முதல்ல
பின்னாடி நானே வரேன். எப்படி இருந்தாலும் அம்மாக்கு என் மேல கோவம் தானே. அதோட சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு தானே. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்காதடி. தயவு செஞ்சு என்னால முடியல. போ, நீ போய் பேசு, நான் வரேன். அல்லாம போ. எப்படி அல்லாம போறது? வேணும்னா சொல்லி தரவா? அழுகிறது நான் தானே, நீ எப்படி சொல்லி தருவ? இதோ உங்களுக்காக. நீ அந்தன் சொந்தம் இல்லை மானே மானே, ஆனாலும் முந்தன் மேலே மோகம் தானே. மலையில் உனது கரங்கள் எனது அழகே, வளைவு உனது வரங்கள் எனது மலரே. ஓகேவா? ஓகே போ. தாலி கட்ட சொல்லிருக்காம்ல. கட்டணும்னு நினைச்சா எத்தனை டைம் வேணாலும் கட்டலாம். எத்தனை பேருக்கு? நான் ஒரு 4-5 பேரை முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேல ஆள் வேணும்னாலும் நீங்க சொன்னீங்கன்னா. சரியில்ல டாக்டர், கொமெண்ட்ல குத்தி போடுவேன். என்ன தவிர வேற யாரையாவது உங்க மனசுல நினைங்க. அம்படுதேமா. எப்படி இருக்கேன் பாக்க? தூரமா நின்று தான் சொல்லணுமா? கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லவா? வாங்க. அது- டேய் அன்பண்ணா. ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி உள்ள வந்தீங்க? டோர் தான் லாக் பண்ணி இருந்துச்சு. மாமா, நானே மாமா திறந்து விட்டேன். நீங்க வெளியே போயிட்டு கதவை பூட்டிட்டீங்களோண்டு. ஏண்டி, எந்த நேரத்துல கதவு பூட்டணும், எந்த நேரத்துல திறந்து வைக்கணும் அப்படின்னு எதுவுமே தெரியாது என்ன? உங்க பொண்டாட்டில மாமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா என்ன? வாளுங்களா 2 பேரும் இங்க வந்தீங்க? உங்க 2 பேத்துக்கு இங்க என்ன வேலை? ஹே, நார்மலா அன்பண்ணெல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேனே. இளங்கோவன் தானே போவீங்க. இளங்கோவன் எங்க போனா? அட உனக்கு விஷயமே தெரியாதா? என்னன்னா இப்படி இருக்க? இளங்காவு மாமியார சமாதானப்படுத்துற. அவனும் உன் பொண்டாட்டியும் போயிருக்காங்க. என்ன சொல்றிய? அத்தாச்சி வைய மாட்டாளா? வேர்க்கனே கோவத்துல இருக்காக. ஐயோ அண்ணி, நீங்க வேற. என்ன நடந்துச்சோ தெரியல. காலையில இருந்து அந்த பால்கனிலே நின்றுட்டு இருக்கா. சாப்பிடறதுக்கு வரல. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டோம். எதையுமே காதுல வாங்குற மாதிரி இல்ல. அழுதுட்டே இருக்கா. அப்படி காஃபி கூட வச்சேன், அதையுமே குடிக்கல. கடைசியில எடுத்து கொண்டு போய் நாய்க்கு ஊத்தணும். நாய்க்கு ஊத்துனீங்களா? ஏம்ல இப்படி பேசுறிய? ஆமா அண்ணி, ஆமா அண்ணி, உங்க தங்கச்சி எங்க? நாங்களும் பேசணும்னு நினைக்கிறேன். இங்க தான் போனாங்க. அந்த பிள்ளை இது கொஞ்சம் புது இடமா இருக்கறனால ஒரு மாதிரி இருக்கு. ரூம்குள்ளதே இருக்கு. இப்பதான் செத்த நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசிட்டு போச்சு. அப்புறம் அவங்க மாமா வரவும் இப்பதான் வெளியே போச்சு. அங்கதான் இருக்கு. நீங்களும் போய் பேசுங்க. பேசுறீங்கன்னா பேசும். நாங்க என்ன கடிச்சா திங்க போறோம்? சரி, நீ நாங்க பாத்துக்கிறோம். சரி அன்பண்ணா, ஒரு 1000 ரூபாய் கொடுண்ணா. 1000 ரூபாயா? எதுக்கு வாண்டுங்களா 1000 ரூபாய் உங்களுக்கு? 1000 ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன? டேய், எதுக்குடா கேள்விலாம் கேட்டுட்டு இருக்க? குடுனா கொடுக்க மாட்டியா? அது ரொட்டை இது ரொட்டை இறங்க வந்துட்டு சொன்னா அவளை இன்னொரு தூக்கி கொடுத்துருப்பான் தெரியுமா? மூட்ரி, நீ அவனுக்கு மாமா வேலை பார்க்கறனால தான் எல்லாம் செய்யறான். இனி அவனுக்கு மாமா வேலைக்கு அவசியமே இருக்காது. டைரக்டா அவன் பொண்டாடி போய் பார்ப்பான். இறி, நான் இவனையாவது கரெக்ட் பண்ற. 1000 ரூபாய்க்கு நீ பேசாம இரு. நமக்கு ஸ்வீட் பீர் வேணுமா வேணாமா? சாத்திட்டு செருப்படி வாங்கி சாவு. நீ மட்டும் ஸ்வீட் பீர் வாங்கி குடிக்கிறேன்னு சொன்னா அவன் செருப்பாலே அடிப்பான். அடிச்சா என் அண்ணன் தானே அடிக்கிறான். வாங்கிட்டு போறேன். எதுக்கு 1000 ரூபாய்? என்னடா நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா எப்படா அந்த 1000 ரூபாய் செலவு பண்ண மனுஷனுக்கு மனசு வரும்? சரி நீ கொடுக்கவே வேணாம். எனக்கு மனசே வெறுத்து போச்சுடா. சரி அதை விட்டுரு. அப்புறம் என்னன்னா, எனக்கு இந்த ஸ்கூட்டி ஓட்டி பழகி விடுனா. ஸ்கூட்டியா? என்ன புதுசு புதுசா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன டே அண்ணா, எல்லாருமே ஓட்டி பழகுறாங்கண்ணா. நானும் ஓட்டி பழகணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ்டா. அதுக்கு இவங்க எப்படி செட் ஆவாவ? நீங்க கொழுந்தனார கூப்பிட்டா கூட அவரு கூட ஏதாவது ஒரு இதுல வந்து பாத்துக்கிடுவாரு. இவர் எப்படி வருவாரு? இன்னைக்குதான் கட்டு பிரிச்சிருக்கு. இன்னைக்குதான் கொஞ்சம் புடிமானமா நிக்கிறாரு. இத்தனை நாள் உட்காந்துட்டு தானே இருந்தாரு. வேணா கொழுந்தனார்ட்ட கூப்பிடுங்க. அண்ணி, புருஷனை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறிய? சரி சரி. என்ன மதுரை பாச பேசுற? இங்க வந்து இங்க பேச ஆரம்பிச்சிருந்து எல்லாரும் மதுரை ஸ்லாங் தான் பேசுறாங்க. இது சென்னையா இல்ல மதுரையா? எனக்கு கொஞ்ச நாள்ல 1000 ரூபாய் அப்படித்தான் இருக்கு. சரி, நீ 1000 ரூபாய் மட்டும் கொடுறா. நான் வேணா இளங்கவனை கூட்டிட்டு போறேன். அவன் தான் சரியா வருவான் ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு. ஒருவேளை கீழே விழுந்துட்டாலும் சேர்த்து விழுத்து தட்டிட்டு வந்துடலாம். அதுக்குதான். என்ன பண்ண? அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறேன். 1000 ரூபாய் மட்டும் செலவு பண்ணுங்க. 3000 ரூபாய் அனுப்பி விடுறேன். 1000 ரூபாய் எதுக்குன்னு எனக்கு தெரியல. கேர்ஃபுல்லா செலவு பண்ணுங்க. காசு செலவு பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல. என்னடா, நானும் டாக்டர் படிச்சிருக்கேன். சரியா? என்ன இன்கம்ப்ளீட். அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நான் திரும்ப படிச்சு டாக்டர் ஆயிருவேன்டா.
அதுக்காக நீ பாரு இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான்டா. நீ பாத்துக்கோ. இப்ப எனக்கு காசு கொடுக்க போறியா மாட்டியா? யாத்தி விட்டா என் புருஷனை வஞ்சு புரியோலையே. நீ காசு தானே வேணும், அவர் அனுப்பி விட சொல்றேன். நீங்க போங்க. எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றீங்க. என்னோட அழகா பேசுறீங்க. உங்க கூட ஒட்டுனா அப்படித்தான். சரி நாங்க வரோம். அண்ணி உங்க ஸ்டைல்ல அந்த வாரேன் நான் சொல்றேன். உங்களுக்கு வருமானம் எனக்கு தெரியல பாருங்க. சரி அண்ணி நான் வாரேன். சேட்டாகல நான் சொன்னாவே நல்லா இருக்கும். என்ன மாமா சொல்லுங்க. ஆமாடி என் பட்டு. எங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப வாரேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அவசியம் இருந்தா தானே அதை சொல்லணும். அவசியம் இல்லாம எப்படி சொல்ல? எனக்கு உடனே வராது. என்ன அண்ணி சும்மா சொல்லுங்க. சரி நீங்களும் ரொம்ப காம்பல் பண்ணி கேட்டனால சொல்றேன். சரி டாக்டர் ரைட்டு அவன் போட்டுருவான். நீ வா இப்படி எஸ் ஆயிரம் கொஞ்ச நேரம் நோண்டி நொங்கெடுத்தி வாயிலிருந்து உண்மையை வாங்கிடுவான். அவன்கிட்ட என்னால் எதையும் மறைக்க முடியாது. நடைக்கட்டு ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு இளங்கோ அவன் தான் செட் ஆவான். அவனை மண்டையை தட்டி இழுத்துட்டு போலாம். வா 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 நல்லா ஓப்பி அடிக்கடி வா. வாமா மா நான் உங்ககிட்ட பேசதாமா வந்தேன். சரி தோள் மீது சாய்ந்து கொள்ள என் அருகில் யாரும் இல்ல. எங்க நீயும் போய் புட்ட தனியா தவிக்க விட்ட. ஏன் இசை அழுகுற? இங்க பாரு அம்மா பாரு. மா அன்னைக்கு நீ பேசும்போது ஒன்று அந்த இடத்துல விட்டு கொடுத்து பேசிட்டம்மா. என்ன மன்னிச்சிடுமா. நான் எதையும் வேணும்னு பண்ணலம்மா. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. அப்படிலாம் இல்லை இசை. நான் என்ன நினைக்க போகிறேன் சொல்லப்போனா நான் தாண்டி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ சொன்னில்லம்மா என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு நோய் இருக்குமா. அந்த நோய் எதுக்காக எனக்கு இருக்குன்னு இன்ன வரைக்குமே எனக்கு தெரியாதுமா. ஆஸ்துமா இந்த நோய் எனக்கு எதுக்கு இருக்குன்னு இன்ன வரைக்குமே தெரியலமா. அந்த நோய் அந்த ஆஸ்துமா என்னால மூச்சு விட முடியாத போதெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா. என்னால இப்பவே இதை தாங்க முடியாத போது சின்ன வயசுல இது மூலமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எனக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பேன். இதெல்லாம் என் மனசுக்குள்ள வச்சுக்காம அன்னைக்கு நான் அப்படி பேசிட்டேன்னு மன்னிச்சிடுமா. ஏய் அல்லாதடி மா நான் உங்ககிட்ட என்னம்மா கேட்டேன். இல்ல இந்த உலகத்துல எல்லாருமே லவ் பண்ணுவாங்கம்மா. ஒருத்தர் கூட லவ் பண்ணாம ஒரு மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்கம்மா. ஆனா ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் லவ் கல்யாணத்துல போய் முடியும். ஒரு சிலருக்கு அது முடியாதும்மா. அந்த மாதிரி தானம்மா இங்க நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக பிடிக்காம ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஏதாவது இருக்கா? ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலர் அதுதான் வாழ்க்கைன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்கம்மா. ஆனா என்னால அது முடியாதும்மா. ஏமா முத தடவை நான் ஒருத்தர் மேல காதல் வச்சிருந்தேன். அந்த காதல் எனக்குள்ள வர்றதுக்கு காரணமா இருந்ததே நீதானம்மா. இதை நம்ம சின்ன வயசுல இருந்தே எனக்கு அன்பு மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்தேன். கடைசியா அந்த ஆசை நிறைய ஆசையா போகும்போது என்னால அதை ஏத்துக்க முடியலம்மா. முத தடவை அது நானா தேடி போன அன்புமா. அதாம என்னை விட்டு போயிடுச்சு. ரெண்டாவது தடவை இனி என்ன தேடி வந்த அன்புமா. இதை நான் விட்டு கொடுக்க விரும்பலம்மா. அதனாலதான் உன்னையே எடுத்துக்கிட்டு அவனை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நீ பேசுனதெல்லாம் நான் அந்த சமயத்துல தாம்மா கோபமா எடுத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் உன்னை நான் எதிர்த்து பேசுறதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டம்மா. இப்ப வரைக்கும் உன்னோட விருப்பம் இல்லாம அவனை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் மனசுல இடம் இல்லம்மா. நீ சரின்னு சொன்னா அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. ஆனா நீ ஏமா அன்பு மாமா மாதிரி இளங்கோவை பார்க்க மாட்டேங்கிற? அப்படி இல்லடி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என்னோட ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா இருந்தது? சொத்துங்கிறத தாண்டி நான் இந்த வீட்டில் பிறக்காத பொண்ணு. ஒருவேளை என் மேல இந்த வீட்டில் யாருக்கும் பாசம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற எண்ணத்துல தான் புதுசா வந்து அவன் மேல அவங்க அதிகமான பாசத்தை காட்டும் போது என்னை வெறுத்துருவாங்களோன்ற எண்ணத்துல தான் நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன். ஆனா யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு உன் வாழ்க்கை தாண்டி கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சுக்கணும். அம்மாக்கு அது போதும். உனக்கு என்ன இளங்கோவை கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதானே? நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதுக்காக நீ அழாதடி. அக்கா பாருக்கா, நீ சொன்னதை திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காத. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும்னு சொன்னேன். அது என்ன தகுதின்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஆனா என்ன பொறுத்தளவுல உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அன்புங்க ஒரு தகுதி போகுதுன்னு நான் நினைச்சதுனாலதான்
கொஞ்சம் கூட யோசிக்காம அவளுக்கே தெரியாம அவ கழுத்துல நான் தாலி கட்டினேன். என்ன இன்னொன்னு, தாலி கட்டினதாக்கா பேச்சு, மற்றபடி நாங்க ஒன்றும் எங்க வாழ்க்கையில வாழ கிடையாது. என்ன யாராவது சொல்லிடுவாங்க திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருட்டுத்தனமா வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு. அப்படிலாம் ஒரு நாளும் என் எண்ணம் இருந்ததே கிடையாது. இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், பொண்ணை பெத்தவ நீ, உன்னை மீறி அவ கழுத்துல தாலி கட்டினது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ அவளோட ஆசைக்கு வழிவிட்டு போயிருந்தீன்னா கண்டிப்பா நாங்க திருட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பேசி, என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. நீ நீ நினைக்கிற மாதிரி அம்மா என் மேல மட்டும் பாசத்தை கட்டுவாங்க நீ நினைக்கிறியா? அப்போ அன்பண்ணா, ஐசு, லட்சுமி இவங்களெல்லாம் நீ எப்படி நினைப்ப? அம்மா அன்னைக்கு சொன்னாங்க ஒரே வார்த்தையில, எனக்கு 5 பிள்ளைங்களுமே ஒரே பிள்ளைங்க தானே. அப்ப எல்லாத்தையுமே அவங்க ஒரே கண்ணோட்டத்துல தானே பாக்குறாங்க. இங்க பாருக்கா, நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட கண்ணோட்டம். என்ன நம்ம நினைக்கிறது தான் அங்க நடக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குக்கா, அதுபடிதான் இருக்கும். இப்படி ஒரு எண்ணத்துலதான் என்னை வெறுக்கிற அப்படின்னா இதை நீ முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம். சரி அதெல்லாம் விடு, பழசு எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு. என்ன அப்படி விடுது, அது எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு புதுசா நம்ம பேசுவோமே. இங்க பாரு, திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ வீட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா இன்ன வரைக்கும் எங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வீட்டுல யாருமே பேசல. காரணம், ஓ சம்மதம் இல்லாம மறுபடியும் கழுத்துல நான் தாலி கட்ட கூடாதுன்னு இருக்கேன். என்ன எல்லாரும் ஒத்துக்கிட்டு நீ ஒத்துக்காம இருந்தனா கண்டிப்பா என் பொண்டாட்டியோட மனசு கஷ்டப்படும். என்ன அவளால நிம்மதி இருக்க முடியாது. ஐயோ ஆசைப்பட்டவன் கிடைச்சிட்டான், அதனால அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னு உன் பொண்ணு நினைப்பா நீ நினைக்கிறியான்னு நான் கேட்கிறேன். கண்டிப்பா கிடையாது. உன் பொண்ணுன்னு இல்லை, எந்த ஒரு பொண்ணாலுமே அது முடியாது. நீ சம்மதம்னு சொன்னா மறுபடியும் அவளை உன்னோட சம்மதத்தோட நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்க எங்க வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம். ஒரு தடவை பண்ண தப்ப திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. அதனாலதான் கேட்கிறேன், சொல்லு. இல்லை இளங்கோ, என் மேலதான் எல்லா தப்பும், என்னை மன்னிச்சிரு இளங்கோ. இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். அவளோட படிப்பு, அந்தஸ்து அதை தான் பார்த்தனே தவிர அவன் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு நான் பார்க்கல. நான் தப்பு பண்ண போயிட்டேன். இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு. உங்கள் 2 பேத்துக்கு தான் கல்யாணம் நடக்கும். நானே உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா பாரு இசைமா, இது வரைக்கும் நீ அழுததெல்லாம் போதும். இனி நீ யாருக்காகவும் அழக்கூடாது. உனக்கு அம்மா இருக்கேன். நல்லபடியா உனக்கும் என் தம்பி இளங்கோவுக்கும் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். லவ் யூம்மா. லவ் யூ டூ. சரி அழாத இளங்கோ, பார்த்துக்கோ, நான் வரேன். அம்மா காலையிலேருந்து சாப்பிட கூப்பிட்டாங்க, நான் போகவே இல்லை. இப்போ ரொம்ப பசிக்குது. அதானே, எதுக்கு சம்மந்தமே இல்லாம நிக்கிறேன்னு இப்பதானே தெரியுது. போ குட்டிக்கோ. ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு தான் கூட பேச மாட்டேன்னு சொன்னேன். பேச ஆரம்பிச்சிட்டாலே ஆரம்பிச்சிருவேனே. பின்ன லடாக் சோறு தானே முக்கியம். இப்ப ஃபீல் பண்றதுலாம் நல்லாவா இருக்கு. சரி போ சீக்கிரம் போ. இப்ப பசிக்குது, சாப்பிட்டு வந்து அப்புறம் வச்சுக்கிறேன். எப்போதுமே சந்தோஷமா இருக்கட்டும். இப்ப எதுக்குடி உடம்பு குடிச்சிட்டு இருக்க? அதான் உன் அம்மா சமாதானம் ஆயிட்டால, அப்புறம் நமக்கு கல்யாணம். சரி நாம போலாம், நமக்கு சோறு தான் முக்கியம். சீக்கிரமா கல்யாண டேட்டை கொடுத்துருவாங்க. அப்புறம் ஹனிமூனு எங்க போலாம்? உன்னை டாக்டர் தாண்டி நினைச்சேன், ஆனா சரியான கேடி வேலை பிடிச்சவளா தான் இருக்க. ஹனிமூன்னு சொன்னோன்னே பல்ல காட்டுற. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் நடக்கும். அதான். ஆனா நமக்கு மட்டும் முன்னாடியே நடக்கணும் தானே? நான் போறேன். முன்னாடியே நடக்கணும் மாமா. சம்மதம் வாங்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகி போச்சு ஆத்தடி. சரி ஓகே போலாமா? எங்க போலாம் ஹனிமூனுக்கா? அட்டி வாங்குவேன்.
அறிவு பார்க்காம விட்டு விட்டேனே. எல்லா நேரமும் அவன் கூட தானே இருப்பேன். எப்படி எது நடந்துச்சுன்னு தெரியலையே. அல்லாதடா, இப்ப எதுக்கு அழுதுக்கு இருக்க? போட மாப்ள, எப்படா 8 மாதத்துல ஒருத்திக்கு குழந்தை பிறக்கும்? ஒண்ணுமே புரியலடா. அல்லது கிளம்பி சொல்லணும், எங்க இருக்கா? நீங்களா பாத்துக்கிறீங்க தானே, அவளை விட்டு போறேன். நான் தப்பு பண்ணிவிட்டேன். நான் அவன் கூட இருந்திருக்கணும். உங்களால நம்பி விட்டுட்டு போனேன். இப்படித்தையா பொண்ணாடி விடுவியலா? அவளை யாரு தண்ணியில எடுக்க போய் சொன்னது? அண்ணே வையாதீங்க, அவங்களுக்குன்னு தெரியும். வயசானவங்க வயக்காடை கத்திட்டு கிடந்திருப்பாங்க. சரி என்னத்த சொல்ல, சரி விடுங்க. இப்பதான் குழந்தை பிறந்துருச்சா என்னன்னு தெரியல. எந்த ஒரு சத்தமே இல்லாம இருக்காங்களே, எனக்கு பயந்து வருது. 8 மாசத்துல எப்படி ஒரு பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்பதான் அப்படி இருக்க? எத்தனை முறை சொன்ன நம்மள தனியா விட்டுட்டு போகாது. நம்மள யாரும் தண்ணி எடுக்க போய் சொன்னது? சந்தோஷம் அப்படி இல்லையா? 8 மாதத்திலயும் ஒரு சில பேருக்கு குழந்தை பிறந்துருமியா? தண்ணி கூட உடஞ்சு போச்சுன்னா பிறந்துரும். நீ பேசாம இரு, டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அது எப்படிக்கா பிறக்கும்? அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பிறக்கும். அப்புறம் என்ன பொம்பளை யாருக்கு தெரியாததா? வேற கொஞ்சம் பேசாம இரு. அதே டாக்டர் உள்ள என்னன்னு பாத்துட்டு இருக்காங்கல்ல. மருந்து மாப்பிள்ள கேட்ட மாதிரி தண்ணி கூட பாத்துட்டு சொல்லுங்க. நான் லாரி இறக்குறேன் சொன்ன மாதிரி இப்ப பண்ணிருக்க. நீ இவர் நம்மளை வச்சு காமெடி பண்ணிருக்காரா? பேசாம இருடா. அதே டாக்டர் உள்ள பாத்துட்டு இருக்காங்கல்ல. நம்ம அவசரப்பட்டு இருந்தாப்புல மட்டும் சோழி பார்த்துட்டு பேசாம இரு. அதெல்லாம் நல்லபடியா குழந்தை பிறக்கும். என்ன சோழி பார்த்துட்டு மட்டும் அமைதியா இரு. பயமா இருக்கு மருது. சும்மா வீட்டுல இருக்கும் போதே மாமா இடுப்பு வலிக்குது, வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாடா. கை காலெல்லாம் முடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த சமயத்துல எங்க போனேன்னு தெரியல. எதுக்கு அவன் தண்ணி எடுக்க போகணும்? இந்த 2 கிழமையில எதுக்கிட்டே இருக்காளுங்க? நீங்களா எதுக்கிட்ட இருக்கீங்க தான் கேக்குறேன். மாசம் அதுக்கு அவளை தண்ணி எடுக்க சொல்றீங்களே. எப்ப அவளுக்கு வழி வரட்டு எதுவுமே தெரியாதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு சவுண்டே எதுக்குடா வஞ்சிக்க? சோழி பார்த்துட்டு பேசாம இருடா. புலம்பிக்க இருக்கிற என்னடா? இல்லத்தா, அவன் வையறதுல தப்பே கிடையாது. தப்பு எங்க மேலதே. நாங்க பொம்பளை பிள்ளைய கவனிச்சிருந்திருக்கணும். ஒரு மாசமா இருக்க அவளை ஒழுங்கா கவனிக்காமன்றது எங்க தப்புதே. அதனால தேவ தண்ணி எடுக்க போயிருந்திருக்கா. என்னடோ என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும். அப்புறம் இருக்கு தலை சாஞ்சு நான் தூங்கணும். ஆராரோ நீ பாட அம்மா, ஆகாசம் தூங்காதோ அம்மா அம்மா. டாக்டர் என் பொண்டாட்டி என் புள்ள என்னாச்சு டாக்டர்? பொறுமையா இருங்க. டாக்டர் அம்மா, என் பேத்திக்கு என்னாச்சு? வலி வந்துருச்சுன்னு யாரோ ஆஸ்பத்திரியில சேர்த்துதான் சொன்னாங்க. எப்படி 8 மாதத்துல அந்த பிள்ளைக்கு வயிற்று வலி வரும்? ஒண்ணுமே புரியல. தண்ணி கூட உடஞ்சு போச்சா? டாக்டர் ரொம்ப எல்லாரும் பயந்துக்கு இருக்கோம். எங்க குடும்பத்துல யாருக்குமே இப்படிலாம் ஆனது கிடையாது. என்ன ஏன்னு ஒண்ணுமே விளங்கல. என்னாச்சு? ஏம்மா தாமரை, நீங்களா பேசுறிய? ஐயோ நான் எனக்கு சொல்ல. ஒன்றும் இல்லை, 8 மாதத்துல தான் குழந்தை பிறந்துருச்சு. தண்ணி குழந்தைய உடஞ்சி போச்சு. வெயிட்டை குடத்தை தூக்கி நங்கு இடுப்பில் வச்சிருக்காங்க. அப்படிதான் தண்ணி குழந்தைய உடஞ்சி போச்சு. குழந்தை பிறந்துருச்சு. என்ன சொல்றீங்க டாக்டர்? என்ன பிள்ளை? அப்படியே பொண்டாட்டி பொறுங்க. குழந்தை பிறந்துருச்சானா குழந்தைக்கு நீர் சத்து இல்லை. சுத்தமாக நீர் சத்து இல்லாமல் தான் முதல்ல தண்ணி குடமே உடஞ்சிது. அதனால் சுத்தமாக வெயிட் பத்தலை. குழந்தைய இன்குபேட்டரில் வச்சுருக்கோம். அப்படியா? இன்குபேட்டர்லையா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம். அப்புறம் பிறந்த குழந்தை பொம்பளை பிள்ளை. உங்கள் வீட்டுக்கு தலைச்ச பிள்ளை பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளையா? அம்மா, அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா. அப்ப என் பேத்தி கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதாவது சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக அவங்கள பார்க்கவே முடியாது. அம்மாவை பிறகு பார்க்கலாம், குழந்தையும் வந்து பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச எப்படியும் ஒரு மாதத்துக்காவது இன்குபேட்டரில் தான் குழந்தை இருக்கணும். ஏன்னா 8 மாதத்துலேயே பிறந்துருச்சு. நீர் சத்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. வெயிட்டும் ஓரளவுக்கு இருந்தாலே குழந்தைய கையில் கொடுக்க முடியும். அம்மாவை இப்போதைக்கு பார்க்கவே முடியாது. முதல்ல ஒருத்தவங்க மாசமாக இருந்தாங்கன்னா வீட்டில் அவங்க என்ன ஏதுன்னு கவனிங்க. என்ன எப்போ டேட்டு சொல்லியிருக்காங்க, இப்போ டேட்டு சொல்லியிருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதை முதல்ல நினைப்பில் வச்சுக்கிறோங்க. என்ன என்னடோ சரி, இப்போதைக்கு அம்மாவை பார்க்கவே முடியாது. இப்போதைக்கு அம்மாவுக்கு சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. குழந்தைய மட்டும் வேணால் பார்க்கலாம். எல்லாரெல்லாம் பார்க்க முடியாது. வேணா உங்கள் அப்பா வேணால் பார்க்கலாம். நீங்கள் மட்டும் வேணால் வந்து இன்குபேட்டரில் பார்த்துட்டு போங்க. மற்றவங்க யாரும் பார்க்க முடியாது. வேணா இன்னும் 2-3 நாள் கழிச்சு வேணால் பார்த்துக்குறங்க. இப்போதைக்கு பார்க்க முடியாது. அப்பா மட்டும் எதுக்கு பார்க்கணுன்னு சொன்னோன்னா, பிறந்த குழந்தைய அப்பா வந்து பார்க்கணும் பார்த்தீங்களா, அதுக்காகவே நீங்கள் மட்டும் வாங்க. மற்றவங்கெல்லாம் இங்கேயே காத்துக்கிடுங்க. அம்மா வந்து இன்னும் 2-3 நாள் கழிச்சு பார்த்துக்குருவோம். நல்ல வேலை சுகப்பிரசவம் ஆச்சேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. இங்கே நீங்கள் இப்போ ஆப்ரேஷன் மட்டும் பண்ணால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ரைவேட்டு தான் தூக்கிட்டு போயிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பக்கத்தூர் கொண்டு போனாதே அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை. என்னடா ஒன்று நல்ல வழிக்கு சுகப்பிரசவம் ஆச்சேன்னு சந்தோஷப்படுங்க. டாக்டர் என் மகளை பார்க்கலாமா?
நீங்க மட்டும் பார்க்கலாம் வாங்க, நீங்க மட்டும் எந்திரிச்சு வாங்க, மத்தவங்க யாரும் வந்துடாதீங்க. இப்போதைக்கு பார்க்க முடியாது சொல்லிவிட்டேன். நான் அப்பா மட்டும் பார்க்கணும்னு சொன்னதுக்கு நிறைய காரணம் இருக்கு, அதனாலதான். பிறகு பாங்க 3 நாள் கழிச்சு பாத்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மட்டும் வாங்க. சந்தோஷ், ரொம்ப நேரம்லாம் வெளியே வச்சு பார்க்கக்கூடாது. சத்த நேரம் பார்த்துட்டு நர்ஸ் அனுப்பி போகிறேன். சீக்கிரம் எங்கள் பெட்ரோக்குள்ள வைக்க சொல்லுங்க. கையே தொடக்கூடாது, இருந்தாலும் அப்பாங்கிறனால தான். ஓகே ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். நீ போங்க. சரி, ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, இப்படி எமோஷனல் ஆகிக்கிட்டு. சின்ன வரேன், நர்ஸ் அனுப்பி போடுறேன். சரிங்க டாக்டர். குட்டிமா, அப்படியே என் ஆத்தா மாதிரியே வந்து பிறந்திருக்கியே என் செல்லம். முத்து நகை முழு நிலவே முத்து விளக்கே